அப்போ கோயிலுக்கு புறப்படலாமாங்க ஐயா? போலாம். சரி வாங்க. வாங்களே. கருவேலங்காட்டுக்குள்ள அமர்ந்திருக்கும் ஏன் சாமி, உன்னை தேடி வரும் எங்களுக்கு நல்ல பதில் தாருமப்பா. என் தலைமாடு காத்தவனே என் கருப்பா, உன்னை பார்க்கத்தானே வரம் கேட்டோம், என் கண்ணுக்கு ஒளி ஒண்ணு தாருமப்பா. வழித்துணையா வந்து நில்லு பொறுப்பா, மாறிவட்டாடி வரும் கருப்பா, நாங்க பரிகாரம் செய்ய போறோம் சிறப்பா. கச்ச இருக்க கட்டி சுருட்டு மனமணக்க வெள்ள குதிரை ஏறி வரான், சாட்ட வீசி ஆடி வராண்டா. வாடா கருப்பு. என்னது? எந்த குதிரையை தூக்கிட்டு போய் நேத்தி கடை நடக்க கூடாதுன்னு நினைச்சு உடைச்சினோ அதே குதிரையை நானே தூக்கி சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ வேண்டின வேண்டியதுல நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்ப என்னத்த செய்யறது? நான் மருதுவ எல்லா இடத்துலயும் தேட சொல்லியிருக்கேன். அந்த வெண்ணிலா கண்டிப்பா இந்த ஊர்வலத்துக்குள்ள வருவான்னு எனக்கு தோணுது. வந்தா அவளை மடக்கி பிடிக்க சொல்லியிருக்கேன். நீ ஒண்ணு பண்ணு, கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான், ஆனா பண்ணிடுவியா? சொல்லுங்க. என்ன? நீ மயக்கம் வர்ற மாதிரி நடிச்சு அப்படியே கீழே விழுந்துடு, குதிரைய போட்டு உடைச்சிடு. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்க. எடுத்து வரோம், மன இறங்கி வந்து விட்டு கருப்பா. எங்க கருப்பசாமி அங்க நல்ல வழி காமி, எங்க கருப்பசாமி அவன் அங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி வந்து நல்ல வழி காமி, எங்க கருப்பசாமி அவன் தங்க கருப்பசாமி. ஐயோ வெண்ணிலா, 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 ஐயோ வெண்ணிலா, ஏப்பா நில்லுங்கப்பா, நில்லுங்கப்பா. வெண்ணிலா, இங்க பாரு வெண்ணிலா, 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 வெண்ணிலா. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, மண் குதிரையை சுமந்துட்டு வந்த துணசாமி கீழே மயங்கி விழுந்துருச்சு. வெண்ணிலா, வெண்ணிலா. அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, ஒண்ணு இல்லண்ணே, பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லண்ணே. பாவம் 2-3 நாளா சாப்பிடாம விரதம் இருக்கால்ல, அதான் மயங்கி விழுந்துட்டா. பரவாயில்ல, நல்ல வேளை உங்களுக்கு துணையா வந்த அப்பு தம்பி குதிரை கீழே விழாம தாங்கி பிடிச்சு காப்பாத்திருச்சு. நல்ல வேளை நேர்த்தி கடனுக்கு பங்கம் வராம இந்த தம்பி தடுத்துருச்சு. இந்த தம்பியே துணசாமியா வரட்டும். திரும்பவும் தவற விட்டவங்க தலையில குதிரையை வைக்க வேண்டாம். இந்த தம்பியே மண் குதிரையை சுமந்துட்டு வரட்டும். ஐயா கருப்பணசாமி, துணசாமிக்கு உன் கையால மாலையை போடு. இந்தா குதிரையை நான் பிடிச்சுக்கிறேன், நீ மாலையை போடு. வழித்துணையா வந்து நில்லு பொறுப்பா, மாறிவட்டாடி வரும் கருப்பா, நாங்க பரிகாரம் செய்ய வரோம் சிறப்பா.
ஏன்பா ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? கருப்பண்ணசாமி கோயிலுக்கு இன்னும் தூரம் இருக்குல்ல? அங்க பாருங்க, மழை வராம இருக்கு. சார், மண்குதிரை மழையில நினைஞ்சா கரைஞ்சு போயிடுமே சார். அப்போ கொஞ்சம் நம்ம வேகமா நடந்தா கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம் இல்லையா? முடியாது சார், மழை நம்மளை நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு சார். அண்ணி பரவாயில்ல, எங்க பரிகாரம் பண்றதுக்கு தடை வராம போயிடுமோன்னு நான் கவலைப்பட்டேன். ஆனா ஆண்டவன் மழைய வச்சு பரிகாரத்தை தடுக்க போறான். ஆத்தா பொன்னாச்சி அம்மா, என்ன இது சோதனை? எங்களை எப்படியாவது இந்த ஆபத்துல இருந்து நீதான் மீட்டெடுக்கணும் தாயே. பரிகாரத்துக்கு எந்த தடையும் இல்லாம மழை வந்த சுவடே தெரியாம திரும்பி போயிடணும். சோனு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒதுங்கி நின்னா உத்தமம். வாங்க எல்லாரும் கோயில் உள்ள போலாம். வாங்க வாங்க. அண்ணே, நம்ம அம்மன் கோயில் பக்கத்துல தான் இருக்கோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்கண்ணே, கோயிலுக்குள்ள போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு மழை நின்னோடனே போவோம். என்ன அண்ணி இது? மழை பெஞ்சு அந்த பச்சை மண் குதிரை கரைஞ்சு போய் மொத்தமா ஊர்வலமே நின்னு போகும்னு பார்த்தா ஒதுங்கி நிக்கிறதுக்கு உங்களுக்கு கோயில் கிடைச்சிருச்சே. இது நடந்தாலும் அது கடைசியில வெண்ணிலாவுக்கு சாதகமா இருக்கே. அதெல்லாம் கவலையே படாத. அவளுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கிறதெல்லாம் சாதகமா இருக்கலாம். ஆனா இனிமே நடக்கிறது எதுவுமே சாதகமா இருக்காது. நாம கிட்டத்தட்ட கோயிலை நெருங்கிட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் வெண்ணிலா இங்க வரவே இல்லை. இந்த பிரார்த்தனைக்காக மண் குதிரை சுமக்கிறது புருஷன் முன்னாடியே சேர்ந்து செஞ்சாதான் நிறைவேறும்னு அம்மா சொன்னாங்கல்ல. அப்புறம் என்ன? அது மட்டும் இல்ல, வெண்ணிலா ஒருவேளை இங்க வந்தாலும் அவ கதி அதோ கதிதான். மருதனை எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்காரு. நீ கவலைப்படாத, புரியுதா? ஐயா கருப்பண்ணசாமி, இவ்ளோ தடையும் தாண்டி இந்த நேர்த்தி கடனை நாங்க உனக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இயற்கை வந்து எங்களை தடுத்து நிறுத்த பாக்குதே. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணு கருப்பண்ணசாமி. எனையாழும் தெய்வமே, உலகாழும் தெய்வமே, மனதார பாடினேன், மன்றாடி கேட்கிறேன். மழை மேகம் மாற்றிடு, தடைகள் இன்றி கா
சார் மழை நின்றுடுச்சுங்க சார். ஆமாண்ணே, நம்ம கவலை தீந்துருச்சுனே. இப்ப கோயிலுக்கு போலானே. சார் பெஞ்ச மழை மட்டும் தொடர்ந்து பெஞ்சிருந்தா நம்ம ஊர்வலமே போயிருக்காது. இதுவே உங்க கண்ணு திரும்ப வந்துருன்றதுக்கான அறிகுறி சார். நம்ம நேர்த்தி கடனை நல்லபடியா முடிச்சிடலாம் சார். கருப்பையா, வாங்கண்ணே. சார் அம்மனுக்கு ஒரு நன்றி சொல்லிடுங்க சார். நன்றி சொல்கிறேன் என்னை காத்த தெய்வமே, என் துன்பம் தீர்க்கவே செவி சாய்த்த தெய்வமே, துணையாய் வருவாய் இறைவா. சந்தன மணக்குமடா சாத்தின கதவுளையும், அத்தரு மணக்குமடா அடைச்சு நிற்கும் கதவுளையும், பொல்லாத கோவக்கார கருப்பா, இவன் பொறுப்பான காவக்கார கருப்பா, செய்வினைய அறுத்தறிவா கருப்பா, மாலை கழுத்தழக கருப்பா, எங்க நினைச்ச வரம் கொடுப்பவன், எங்க மணக்கவள தீர்ப்பவன், அங்க உரிமை சத்தம் கேட்பவன், எங்க ஊரை சுத்தி காப்பவன், அங்க பிடி அருவா அது பயனாறு செய்தருவா, அள்ளி பிடி அருவா வேலு கம்பு எடுத்து ஆடிவாத, எங்க கருப்பசாமி வந்து நல்ல வழி காமி, எங்க கருப்பசாமி அவன் தங்க கருப்பசாமி, நெத்தி கடந்திக்க வரோம் கருப்பா, வழித்துணையா வந்து நெல்லு பொறுப்பா, மாறி வெட்டாடி வரும் கருப்பா, நாங்க பரிகாரம் செய்ய போறோம் சிறப்பா. ஐயா கருப்பண்ணசாமி, இவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக எத்தனையோ தடைகளை தாண்டி வர வச்சுட்ட, மழைய கூட நிறுத்தி அருள் புரிஞ்சுட்ட, உன் கருணையே கருணை. தம்பி ஐயா, நிச்சயமா உங்க நேர்த்தி கடனை சாமி நிறைவேற்றி வச்சிருவாரு. அதனாலதான் இவ்வளவு உதவி செஞ்சு இந்த கோயிலுக்கு உங்களை வர வச்சிருக்காரு. சாமியையும் தொணசாமியையும் ஓரமா நிறுத்தி ஏதாவது குடிக்கிறதுக்கு கொடுங்க. நான் சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு வர்றேன். அதுக்கப்புறமா கோயில 3 சுத்து சுத்தி வலம் வந்துட்டு சாமி முன்னாடிதான் குதிரைய இறக்கணும். கொஞ்சம் ஓய்வா அது வரைக்கும் நிக்க சொல்லுங்க. சரிங்க ஐயா. அண்ணே வாங்கண்ணா. நீங்க போங்கண்ணே. ஜனனி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கோ. ம். பாத்து அப்போ நீ நல்ல காரியம் பண்ண அப்போ. இல்ல, நான் மயக்கம் போட்டு கீழே விழ போனப்போ நீ வந்து தாங்கி பிடிச்சு மண் குதிரை உடையாம பாத்துக்கிட்டல்ல. உடைஞ்சிருந்தா நேத்திக்கடன் நடக்காம போய் மாமாவுக்கு கண் பார்வை வராம போயிருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கா? நேத்து சிலைய திருடிட்டு வந்து உடைச்சா இப்போ இப்படி மாத்தி பேசுறாளேன்னு பாக்குறியா? இல்ல இல்ல, எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஏன்னா நான் எத்தனையோ தடவை தடுக்க நினைச்சும் இந்த ஊர்வலம் நிக்காம நடந்துச்சு. இந்த நேர்த்திக்கடனே நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அதையும் மீறி கருப்பண்ணசாமி எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறாரு.
ருத்ரா இதை பிடிச்சிக்கோ. அண்ணே இந்தாங்கண்ணே. தண்ணி குடிங்க. நான் செஞ்ச தப்புக்காக தான் சிலையை என்கிட்ட இருந்து பறிச்சு வேலைக்காரனா இருக்கிற உன்கிட்ட இதை கொடுத்துருக்காரு. அதனால எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. பரவாயில்ல மேடம். ஏதோ கருப்பண்ணசாமி அருளால முத்தரசன் சாருக்கு பார்வை வந்துட்டா நல்லா இருக்கும். ஸ்வேதா, அப்போ ரொம்ப களைப்பா வந்திருக்கான்ல, அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல? ஐயோ மறந்துட்டேன் நீ. குடுக்குறேன். அக்ஷயா எல்லாம் ரெடியா? ரெடி ஸ்வேதா, தோ வந்துடுறேன். அப்பயே நின்னுட்டே இருக்க, போய் எடுத்துட்டு வாயேன். எடுத்துட்டு வரேன், வாடி. டக்குன்னு வாங்கல. சீக்கிரம் கொண்டு வா. ஏய் குடி. இந்தா. ஏய் அந்த கிளாஸ் கொடு. புடி. அக்ஷயா, இதெல்லாம் தப்பு இல்லையாடி? தப்பு தான், என்ன பண்றது? அவங்க சொல்ற விஷயத்துக்கு நாம ஆடுறோம். இந்த பாவம் எல்லாம் நமக்கு தாண்டி வரும். ஏய் நமக்கு எதுவும் வராதுடி. செய்ய சொல்றவங்க அவங்க, நாம வெறும் பொம்மை, அவ்வளவுதான். கருப்பணசாமி அவங்களதான் தண்டிப்பாரு. இல்லடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி. எப்படி ஆகாம போகும்? நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேனே. என்ன பாத்தீங்க? யாருக்கும் தெரியாம தனியா இங்க வந்து நைஸா ஜூஸ கலக்கி நீங்க மட்டும் குடிக்க போறீங்க. அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் பார்த்துட்டேனே. ஏன் சார் இப்படி பண்றீங்க? நாங்க துணசாமியா இந்த அப்போக்கு குடுக்கறதுக்காக ஜூஸ கலக்கிட்டு இருக்கோம். அத போய் பார்த்தேன்னு. ஏய் போடி. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா குதிரைய நான் கொண்டு வந்திருப்பேனே. ச்சே, லைம் ஜூஸ் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் ரெடியாகி சுத்தி வாங்க. இது வந்துட்டேன். என்ன நீ இவங்க இன்னும் வரவே இல்ல? என்ன அப்போ கொஞ்சம் பொறுத்துக்கோ, வந்துருவாங்க. வா. இந்த ஸ்வேதா. இந்த அப்போ ஜூஸ் குடி. இல்லை மேடம், கோவிலை சுற்றி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குடிச்சுக்கிறேன். இல்ல அப்போ, ஏற்கனவே நீ ரொம்ப டயர்டா இருக்க. முதல்ல இதை குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஆரம்பி. இந்தா நான் பிடிக்கிறேன், நீ குடி. மொத்தமா குடிச்சிடு. சாமி, கோயில ஒரு 3 முறை சுத்தி வந்துருங்க. அதுக்கப்புறமா சாமி முன்னாடி குதிரையை இறக்கி வச்சிடலாம். சரியா? சரிங்க சார். சரி. அண்ணே போலாண்ணே. சொல்லலாம். இந்தாடி. ஓகேவா அப்போ? 3 சுத்து சுத்திட்டு பாத்து அப்படியே குதிரையை இறக்கி வைங்க. நான் வரட்டுமா? வேண்டாம் மேடம்.